ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐ பிகம் ஓவர் பவர் மேஜ் ஆஃப்டர் 4000 இயர். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் மறக்காம கீழே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு இப்பதான் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்பதான் இதுக்கு தவிர எல்லா எபிசோடும் நோட்டிபிகேஷனா வரும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே இந்த பர்சனுக்கு அவன் பயங்கரமா ட்ரைனிங் கொடுக்குறானா, அவனும் அங்க பயங்கரமா குத்த ட்ரை பண்றான். இருந்தாலும் ஒரு அடி கூட ஃப்ரேம் மேல படவே இல்லை. ஆமா, இங்க என்னதான் போயின்னு இருக்கு. நானும் பயங்கரமா குத்த பாக்குறேன், ஒரு குத்த அவன் மேல படவே மாட்டேங்குது. அவன் கிக்கியும் அடிக்கிறான், இருந்தாலும் அதையும் ஃப்ரே அசால்ட்டா தடுக்கிறான். சோ இதனால ஆளு ரொம்ப கஷ்டப்படுவானா. அங்க இப்பதான் ஃப்ரேவே சொல்றான், ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு நிறையவே கௌரவம் இருந்தா உன்கிட்ட கண்டிப்பா எபிலிட்டியும் இருக்கும் ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு. நீ எதுக்கு உன்னோட மார்ஷல் ஆர்ட்ஸை ஒயிட் கிங் ஃபிஸ்ட் அப்படின்னு சொல்ற? ஆனா எனக்கே புரியல, இந்த காலத்து ஆளுங்க எதுக்குன்னே தெரியாம உங்களோட ஸ்கில்லுக்கு எண்டில் கிங் அப்படின்னு ஒரு வேர்டையும் சேர்த்துக்காங்க. என்ன நீங்க சொல்றீங்க, அதை சேர்த்தா கூலா இல்லையா உங்களுக்கு? அப்படிலாம் இல்ல, உன்னோட மார்ஷல் ஆர்ட்ஸ் அதுல எந்த விதமான டெக்னிக்கும் இல்ல, அதனால தான் நீ ரொம்ப வீக்கா இருக்க, புரியுதா? ஓ அப்போனா நான் எப்படி ஸ்ட்ராங் ஆகுது? ஏன்னா நான் ரொம்ப வீக்கா இருக்கேன். நீ அப்படி சொல்லக்கூடாது. உன்னோட மார்ஷல் ஆர்ட்ஸை உன்னோட பலவீனமா இருந்தாலும் அதை நீ ஸ்ட்ராங்கா பயன்படுத்திக்கணும். ஏன்னா ஆப்போனன்ட் உன்னோட மூவ்ஸை கணிக்க ஆரம்பிக்கிறானா, ஒரு கட்டத்துல அவன் டிஸ்ட்ராக்ட் ஆவான். அந்த டைமை ஒரு வாய்ப்பா வச்சு உன்னால பயங்கரமா அவங்க மேல தாக்க முடியும். ஆளும் ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு ஏதாச்சும் வழி கேட்பானா? ஓ உனக்கு ஸ்ட்ராங் ஆகணுமா? அப்படின்னா வா, நான் உனக்கு வழியை காட்டுறேன். அடுத்த சீன்லயே ஆளு ரொம்ப டயர்டாகி அங்க பத்துன்னு இருக்கான். ஆமா என்னப்பாச்சு, நேத்து நைட்டு நீ சரியா தூங்கலையா என்ன? அதுக்காக தான் கீழே பத்துன்னு இருக்கியா? இல்ல இல்ல, என்ன தயவு செஞ்சு கொன்றுங்க, இதுக்கு மேல என்னால தாங்க முடியல இந்த கொடுமைய. என்னப்பா அதுக்குள்ள நீ சோர்ந்து போயிட்டியா? இதுக்கப்புறம் இன்னொரு பர்சனை காட்டுறாங்க. இவனுக்கும் அங்க ஒரு டேகரை கொடுக்குறான். இந்த டேகரை நீ வச்சுக்கோ, அதாவது இதை வச்சு நீங்க ட்ரைனிங் பண்ணுங்க. என்னது இந்த டேகரை வச்சா? இது ரொம்ப பழங்கால டேகரா இருக்கு. பரவாயில்ல, இதை வச்சுக்கோங்க, ஏன்னா நீங்க கடுமையா ட்ரைனிங் எடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸ்வாட்ஸ் எல்லாம் வச்சு இதுக்கு முன்னாடி. ஆனா எப்படி இது உனக்கு தெரியும்? அதாவது நான் ஒரு கிளான்ஸ் பார்க்க ஆரம்பிச்சாலே எனக்கு தெரிஞ்சிடும் யாரு கடுமையா ட்ரைனிங் எடுத்திருக்கான்னு. உன்னோட கையை பார்த்தே நல்லா சொல்ல முடியும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ஒரு மேஜிக் ஸ்வாட் மேனா மாற முடியும். இந்த டேகரை வச்சு கண்டிப்பா உன்னால ஸ்டார் 5 கிட்ட அங்க பிரேக் த்ரோ பண்ண முடியும். நல்லா நீ ட்ரைனிங் எடுத்தா. ஓ அப்படியா, அப்போனா நான் கண்டிப்பா அதே மாதிரி பண்றேன். இதுக்காக நான் உயிரோட்டமா இறங்க போறேன். ஓ அப்படியா, அப்பனா நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இதுக்கப்புறம் அவரோட நிலைமையை காட்டுறாங்க. அவரோட நிலைமையும் ரொம்ப மோசமாயிது. ஹானர் நீ வந்துட்டியாடா, என்னால என்னோட தலையை கூட திருப்ப முடியல, அதனால மன்னிச்சிரு. அவரோட நிலைமையும் மோசமா இருக்கு. அவரும் சொல்றாரு, அடே என்னோட கையை கூட என்னால ஒழுங்கா தூக்க முடியல. இதுக்கப்புறம் ஒண்ணுக்கு போனோம்னா நான் பேண்ட்டை எப்படி அவுப்பேன்? இதே மாதிரிதான் அங்க பின்னாடி அந்த பொண்ணு வரா. என்னோட வயிறு பயங்கரமா வலிக்குது. அவ்வளவுதான், நான் சோர்ந்து போயிட்டேன். பரவாயில்ல, நான் எதிர்பார்க்கல உன்கிட்ட ஜோக் பண்ற அளவுக்கு தெம்பு இருக்குன்னு. என்னது, நான் என்ன ஜோக்கா பண்றேன்? எல்லாமே ரொம்ப சீரியஸா நான் சொல்றேன். இதுக்குள்ளே ஹீரோவும் சொல்றான், என்னப்பா எல்லாருமே ரெஸ்ட் எடுக்கிறீங்க போல, 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம திரும்பவும் ட்ரைனிங் ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாருமே மீல சாப்பிடுங்க. ஆனா உங்களோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குமா? பின்னாடி இன்னொருத்தனும் வரான். அம்மா இங்க என்ன ஆச்சு? அசாசின் வந்தானா என்ன? அவனுக்கு ஒண்ணுமே புரியலையா? அப்படி அவன் தாக்க வரான். இந்த சைடு அந்த பொண்ணும் கத்த ட்ரை பண்றான். அவன் ஒன்னும் அசாசின் இல்லடா, ஆனா என்னோட குரல் கூட சரியா எழுப்ப முடியல என்னால. ஆனா அதுக்குள்ளேயே ஆளு தாக்குறான். அங்க ஃப்ரேவும் சொல்றான், ஆமா நீ யாரு? அங்கதான் அடில்டாவும் இருக்காங்க. ஏய் ஃப்ரே, இசபெல், நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? ஆனா இவங்க 2 பேரும் உனக்கு நல்லாவே தெரியுமா? இப்பதான் அந்த பொண்ணே விளக்குறா. நான் உங்களுக்கு விளக்குறேன். அதாவது இவங்க 2 பேரும் தான் ஃப்ரே, இசபெல். இந்த ஃப்ரே இருக்கான்ல, இவன் தான் இப்போ ஒரு நியூ ரவுண்டரா இருக்கான். இசபெல் அந்த பொண்ணு ஃப்ரேயோட ட்ரெயினி. இதெல்லாம் கேட்கிற அடில்டா இன்னமும் ஷாக் ஆவரா. என்னது, ஃப்ரே தான் இந்த இடத்தோட நியூ ரவுண்டரா? இதெல்லாம் எப்போ நடந்தது? இதுக்கப்புறம் அந்த தாக்க வந்தால அவன் மன்னிப்பு கேட்கறான். என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாதனமா அப்படி பண்ணிட்டேன். இல்ல உன்னோட இடத்துல நானே இருந்தாலும் எனக்கும் அப்படிதான் தோணி இருக்கும். அங்க சைட்லயே அடில்டாவும் கேக்குறா, ஆமா நீ எப்போ ஒரு நியூ ரவுண்டரா மாறின? உங்களை விடவும் ஹையர் பொசிஷன்ல இருக்கேன். ஃபார்முலா பேசுங்க, உனக்கு என்ன சாகணும் அப்படின்னு ஆசையா? இதுக்கப்புறம் தான் அவரு வந்த விஷயத்தையே சொல்றாரு. மேஜிக் வாரியர் தடயங்களை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நாங்க புறப்பட்டல, அங்க எனக்கு சில பல க்ளூஸும் கிடைச்சது. அதுவும் எங்கன்னா அந்த கிரேட்டான ரெனோல்ட்ஸ் கார்டு, அங்கதான் எனக்கு சில பல க்ளூவும் கிடைச்சது. அதுக்கப்புறம் என்னாச்சு அது சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் அவங்க ஒரு தலையாவோ இல்ல ஒரு வாளாவோ இருக்க விரும்பலையா இந்த சர்க்கிளோட. அதே மாதிரி நான் இங்க சர்க்கிள் கூட எல்லாம் அவங்க பேசுறதுக்கு சுத்தமா விருப்பமே படலையா. அவங்க எல்லாருக்குமே டெமிகோட பத்தியும் தெரியும். இப்போவும் அவங்க நம்மளோட சர்க்கிளையும் மத்தவங்களையும் அவங்க நம்பவே இல்லல. அவங்க நம்புறது ஒரே ஒரு விஷயம், அது அவங்களோட மார்ஷல் ஆர்ட்ஸ் ஒண்டிதான். சோ இதனால அங்க ஃப்ரே டிசைட் பண்ணி சொல்றான், அவ்வளவுதான் நான் அங்க போறேன். அதனால இசபெல், நான் எப்படி அந்த இடத்துக்கு போக முடியும்? நீ டைரக்டா சவுத்த நோக்கி அப்படியே ரோடு வழியா போனா ஒரு 4 நாள் கிட்ட ஆகும் அந்த சைடு போறதுக்கு. இதுவும் நீ போற இடத்துல தான் உன்னோட மேன்ஷனும் இருக்கு. சோ இதனால ஃப்ரே அங்க மாஸ்டர் வெயின் கிட்ட கேக்குறான், மாஸ்டர் வெயின் நான் அங்க போகலாமா? வேணாம், அவங்களோட எபிலிட்டியை பத்தி தெரியும்ல, அது ரொம்ப ஆபத்தா முடியும், எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நான் போக தான் போறேன். சரி நீ எப்போ போகலான்னு இருக்க? நான் இப்பயே போகலான்னு இருக்கேன். அப்பனா நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இதுக்கப்புறம் அவன் இசபெல் கூட தனியா பேசுறான். இசபெல், எனக்கு தெரியும், அதாவது
அதாவது நீங்க இந்த ஜேர்னிக்கு தனியா போக போறீங்க அதுதானே? ஆமா, நீ கரெக்டா சொல்ற. அதுவும் ஒரு மாசத்துக்கு. அதனால எனக்கு பதிலா நீ தான் இந்த இடத்த பாத்துக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பா. ஆனா நீங்க அங்க போனக்கு அப்புறம் ஒரு நாளும் என்ன ஆச்சோ அதை வந்து வார்த்தைகளை எனக்கு அனுப்பணும். அப்படி அங்க எதுவுமே எனக்கு வரலனா நான் வந்து கண்டிப்பா அங்க ஓடி வந்துடுவேன். பரவாயில்லையே இசபெல், நீ வந்து ரொம்ப வாழ்ந்துட்ட. ரொம்ப நன்றி. இதெல்லாம் கேட்டுன்னு இருக்க இசபெல் அங்க பயங்கரமா அழுதுன்னு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல அவன் வெளியில போறானா, வெளியில இவனை வந்து வழி அனுப்பணும்னு அங்க ஏகப்பட்ட ஆளுங்க வந்திருக்காங்க. நீங்க வந்து இன்னைக்கே போய் ஆகணுமா என்ன? நீங்க வந்து கவலைப்பட வேணாம், வெறும் ஒரு மாசம் தான் நான் போறேன்னு நீங்க கவலைப்படக்கூடாது. இப்பதான் உண்மையான நரகம் ஆரம்பிக்க போகுது. இவ உங்களை ட்ரெயின் பண்ணுவா, அதுவும் எனக்கு பதிலா. அதுக்கும் மேல நீங்க மறக்க கூடாது, அந்த ஃப்ரெண்ட்லியான காம்படிஷனும் உங்களுக்கு ஏற்பட போகுது. ஆனா இதெல்லாம் கேட்கிற அவங்க ஒவ்வொன்னு அழுவுறாங்க. இங்க அழுவ வேணாம், ஏன்னா நீங்க தோத்து போனா என்ன ஆகும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. தெரியும். நாங்க வந்து கண்டிப்பா உங்களுக்காக வெயிட் பண்ணுவோம். சரி, அப்புறம் என்ன, நம்ம அப்புறமா பார்க்கலாம். இதுக்கப்புறம் அவன் போறானா, இந்த சைடு இன்னொரு குரலும் கேக்குது. நானும் உனக்காக வெயிட் பண்றேன், அதாவது உன்னை நான் திரும்பவும் பார்க்கணும்னு. இப்போ எல்லா விஷயத்திலையும் நீங்க தான் ஆட்சி செய்யணும் ஃபீனிக்ஸ். இப்போ நீ தான் இந்த மவுண்டன் ரேஞ்சுக்கு ஒரு மாஸ்டரா இருக்க போற. இதுக்கு முன்னாடி இந்த டோர் கொண்ட இடத்த நீ தான் நிரப்ப போற அப்படி சொல்லிட்டு அதுவும் அங்க பாந்து போகுது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஃபைனலி அந்த இடத்துக்கு வரானா. அங்க வந்த உடனே அவன் ஃபர்ஸ்ட் பண்ற விஷயம் அவனோட வேஷத்தை அப்படியே மாத்துறான். இதுக்காக அவன் ஃபேக்கான ஐடென்டிட்டியும் வாங்கியிருப்பான். இவன் ஒரு 3rd லெவல் மேஜா இருக்கிற மாதிரி ஃபேக்கான ஐடென்டிட்டியில ஸ்டோன் அப்படின்னு ஒரு பேர்ல தான் அந்த சிட்டிக்கு போக போறானா. ஆனா இதுக்கு முன்னாடியே அவரு கேட்டிருப்பாரு, ஆமா எதுக்கு ஃபேக்கான ஐடென்டிட்டி, அது என்ன தேவையா? ஆமா தேவைதான், ஏன்னா அங்க என்னோட ஃபேமிலியும் இருக்கு. நான் போறது என்னோட ஹோம் டவுன். அங்க போனா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும். ஏன்னா இசாக்கா பிளேக்க பத்தி கண்டிப்பா நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது அந்த ரூமர்ஸா டெமிகோட லிங்கா இருக்குது. ஆமா அதேதான். கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நானும் அவரும் நேருக்கு நேர் சந்திக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் அவன் டைரக்டா அங்க உள்ள வரானா. உள்ள வரும்போதே ஃப்ரேயோட உடம்பு கொஞ்சம் ரியாக்ட் ஆகுது. இது இவனோட ஹோம்லேண்ட்ல. இதுக்கப்புறம் அவன் கில்டு இருக்க இடத்துக்கு வரான். அங்க ஒரு பொண்ணு கிட்டயும் போய் உன்னோட ஃபேக்கான ஐடென்டிட்டியை காட்டுறான். இதுக்கப்புறம் இவன் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள போகணும். இதுக்கு ஒரு கேரேஜ் வந்து தேவைப்படும். கேரேஜுக்காக தான் இவன் ஒரு மிஷினரியா ஃபேக்கான ஐடென்டிட்டியை ரெடி பண்ணிருப்பான். அதனால ஈஸியா அவனால போக முடியும். அப்பதான் அந்த பொண்ணே சொல்றா, நீங்க வந்து அந்த ஃபாரஸ்ட்டுக்கு தான் போகணும்னா ஒரு கும்பல் இருக்கு, எல்ஃபோ வந்து கொண்டு போவாங்க, அவங்க கூட உங்களால போக முடியும். அதே மாதிரி அவன் கொஸ்டின் வேணும்னு கேட்பானா. ஆனா இவனோட ரேங்க் வெறுமா சீல இருக்கும். அதனால கொஸ்டின் இவனுக்கு கிடைக்காது. அப்படின்னா நான் எக்ஸாமின் பண்ணலாமா, அதாவது நான் பி ரேங்குக்கு மாறதுக்கு? அப்போ கண்டிப்பா என் பின்னாடியே வா. நெக்ஸ்ட் சீன்ல அவங்க கீழே போறாங்களா. அங்க பார்த்தா இன்னொருத்தரக்கான் பயங்கரமா கத்துறான். நீயே பாத்துக்க மாட்டியா, இதெல்லாம் ஒரு தலைவலியா இருக்கும். அப்படியே அவனும் பாஸ் ஆக போது இல்ல. 2 வகையான எக்ஸாம் இருக்கான். ஒன்னு ப்ரூஃபா, இன்னொன்னு கமிஷனா. கமிஷன்ல என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட எபிலிட்டியும் அவங்களோட ஸ்ட்ரென்த்தையும் காட்டணுமா. ப்ரூஃப்ல என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஸ்கில்ஸை காட்டினாலே போதும், அவங்க வந்து பாஸ் ஆயிடுவாங்க. ஆனா இதுலயும் என்ன விஷயம்னா கடந்த 10 வருஷத்துல யாருமே பாஸ் ஆனதே இல்லையா. இதனாலதான் ஆளும் அவங்க பயங்கரமா கத்திருப்பான். சரி அப்பனா நான் ப்ரூஃபே பண்றேன். அங்க கில்டு மாஸ்டருக்கும் கொஞ்சம் வந்து ஆர்வம் உதயம் மேல பார்க்கலாம் இவன் வந்து என்ன பண்றான்னு. இதுக்கப்புறம் கீழே ஒரு ஏரியாக்கு வராங்க. அங்க வந்த உடனே ஃப்ரேமும் கேக்குறான், ஆமா இப்போ நான் என்ன பண்ணோம், அதாவது நான் பேட்டில் யாருக்கூடியாச்சும் இடணுமா என்ன? இல்ல அந்த அளவுக்கு ஒன்றும் நாங்க மோட்டிவேட்டடா இல்ல மேல எங்களோட ஸ்ட்ரென்த்தை வேஸ்ட் பண்றதுக்கு. என்ன பண்ணனா இங்க இருக்கு பத்தியா வாளு, இதை வந்து நீ மொத்தமா அழிக்கணும். நீ கவலைப்பட தேவையில்ல, ஏன்னா இது 5 ஸ்டார் இருக்க மேஜால ஒண்டி தான் அழிக்கவே முடியும். ஈவன் என் பக்கத்துல இருக்க இந்த குடிக்காரன் இவனாலேயே அவனோட சோட வச்சு அடிக்க முடியாது. வாத்திய பார்த்து வரியா, நான் இந்த கில்டோட கில்டு மாஸ்டர், என்ன போய் எப்படி நீ சொல்ல இருக்க? சரி இப்போ அதுதான் விஷயம்னா நான் இதை வெறுமா அழிக்கணும் அவ்வளவுதானே. ஆமா நீ ஏ ரேங்குக்கு போக ஆசைப்படுறியா? ஆமா அதனால நான் இதை அழைச்சா டைரக்டா என்னால ஏ ரேங்குக்கு போக முடியல. இது கேட்டவனே அவங்க 2 பேரும் அப்படி சிரிக்கிறாங்க. என்னது ஏ ரேங்கா? இந்த மாதிரிலாம் ஜோக்க நீ பண்ணக்கூடாது. நல்ல ஜோக் இருந்தது, உன்னால அதை ஃபர்ஸ்ட் அழிக்க முடியுமா அப்படின்னு நீ ஃபர்ஸ்ட் பாரு. சரி ஏதோ ஒண்ணு உன்னோட பெஸ்ட் கொடுத்து நீ பண்ண பாரு. அதே மாதிரி அவன் கையில ஃபிளேம் பால உருவாக்குறானா. இதை பாக்குற அந்த பொண்ணு ரொம்ப ஷாக் ஆகுறா. இது வந்து அந்த 5 ஸ்டார் மேஜிக் ஆச்சு, இதை வந்து இவன் எப்படி பண்றான்? அந்த கில்டு மாஸ்டரும் கத்துறான், ஏய் நீ வந்து சீக்கிரமா குனி, இது வெடிக்க போகுது. ஃப்ரே அதை தாக்குன உடனே அந்த இடமே அப்படியே சுக்குனரா போகுது. அதை பார்த்து அவங்க 2 பேரும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அவ்வளவுதான், நான் வந்து ஏ ரேங்குக்கு போயிட்டேனா, பரவாயில்ல நீ வந்து எதுவும் பண்ணி எப்படியோ ஜெயிச்சிட்ட. சோ இப்படி இவங்க ஆச்சரியம் ஆகுறதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. சோ மறக்காம கீழே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்பதான் இதுக்கு தவிர எல்லா எபிசோடும் நோட்டிபிகேஷனா வரும். சரி நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.